Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? ஏற்கனவே பாத சனி, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. என்ன இருக்கு அவங்களுக்காக அப்படின்றத பார்த்துடலாம். ஷெல்வி சார், கும்பராசி சனி தான் அதிபதி. சனி அதிபதினா என்ன பண்ணும்? எக்ஸசைஸ் தான். அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து. டிப்ரெஷன் தான் மெயின். ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, தேவையில்லாத அந்த காலத்தில் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை போய் நோண்டுறது, அது பெருசாகி உங்களுக்கே எதிராக வரும். மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கவனம். தேவையில்லாதவர்களிடத்தில் பகை வேண்டாம். தேக ஆரோக்கியம் தான் இந்த 6ல் வரக்கூடிய குருவில் ரொம்ப கவனம். குறிப்பாக கழிவுகள், முதுகு, கழுத்து பகுதி அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது கும்பத்துக்கு முக்கியம். மற்றபடி எல்லாமே ஜாக்பாட் தான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு அற்புதமாக ஏற்படும். 75 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அந்த காலத்தில் சின்ன வயசு பையன் மாதிரி எல்லாம் பேசிக்கின்னு எல்லாம் போனீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். 72 வயசுக்கு மேல் கும்பத்திற்கு தேவையில்லாத விஷயங்கள், தான் உண்டு, தன் வேலை உண்டு, நட்பு உண்டு, குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். மற்றபடி எல்லோருக்கும் 1 வயதிலிருந்து 72 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏர்முகத்தை காட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம். 6ல் குரு இருந்தாலும் குரு பார்வைக்கு தான் மிக முக்கியம். அதனால் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம், நட்பு பொறைவில் வரக்கூடியவர்கள் விஷயத்தில் கவனம். மற்றபடி கொடுத்த வாக்கு, குடும்பம், சுபகாரியம், நல்ல விஷயம் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். 6ல் குரு இருந்தாலும் கல்யாணம் நடக்குமா, புத்திர சந்தானம் நடக்கும், வீடு விரயங்கள் நல்லது, வீடு இன்டீரியர் போன்ற எல்லாமே நல்லது நடக்கும். வெளி உலகத்துக்கு அதிக டிராவல் செய்யக்கூடிய ராசியில் கும்பம். திருப்பதியில் போய் ஒரு இரவு தங்குவது அற்புதமான விசேஷம். ரொம்ப நன்றிங்க ஷெல்வி சார். கும்பராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான், ஆனால் பொறுமையே பெருமை. மீனாட்சி மேம், கும்பராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றார். பொதுவாக இந்த குரு பகவான் மறைகிறார் அப்படிங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி ஏதாவது ஒரு காசிப் பேசிகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ப்ரொபகேண்டா, ஒரு நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ராசிக்கு மறையும் போது குரு தரக்கூடிய விஷயம்னா இதுதான். உங்களை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் ஏற்கனவே வாழ்க்கை துணை அவங்களோடையும் சரி, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோடையும் சரி, உங்களோட சில பிணக்குகளை உருவாக்கி நிறைய பேர் சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகமும் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அப்போ தான் போய் அந்த டைவர்ஸ்க்காக நிற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி முடிவுகளை மட்டும் தயவு செய்து இந்த மாதிரி காலகட்டத்தில் கவனமாக எடுக்கணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதே போல் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ இந்த இடங்களை பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க? பொதுவாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட வருமான ஸ்தானம், அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்பயுமே 2ல் சனி இருந்தார் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது சரியாகவே இருந்திருக்காது. அப்போ இப்போ குரு பார்க்கறதுனால அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி உங்களை நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டுருப்பாங்க. ஏற்கனவே இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுக்கு உண்டான ஒரு நல்ல ரெமுனரேஷன், இதுக்கு முன்னாடி எனக்கு சரியா இல்லைங்க, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும், கண்டிப்பாக வரும். அதே போல் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் கொடுப்பாரு. நல்ல உங்களுக்கு அதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனை. ஏற்கனவே கும்பம் எப்படின்னா தன்னோட லாபத்தை ரொம்ப நோக்கமாக பார்ப்பாங்க. யார் கூடயாவது பேசினா கூட இந்த 5 நிமிஷம் கரெக்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இந்த 5 நிமிஷம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்பாங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டத்தை உங்களோட தொழிலில் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலோட இறங்கக்கூடிய தன்மை, விரயபாவத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களை ஏற்படுத்துவீங்க. குடும்பத்துக்காக செலவழிக்கிறது, குடும்பத்தோட வெளியில் போயிட்டு வரதுக்காக செலவழிக்கிறது போன்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்காக ஏதாவது கடன் வாங்கி செலவழிக்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்பயுமே நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பழனிநாதன் சார். கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடம் பயிற்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 6இல் குரு வந்தால் ஊரில் பகை ஏற்படும் என்று கூறுவார்கள். எனவே கும்பராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்திலாகட்டும், பொது இடங்களிலாகட்டும் தேவையற்ற விவாதங்களை, வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும். குரு பகவானுடைய பார்வை அவர்களுக்கு 2, 10 மற்றும் 12ஆம் ஸ்தானங்களுக்கு கிடைக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு குரு பகவானினுடைய பார்வை கிடைப்பதால் பொருளாதாரத்தில், வருமானத்தில் எந்தவித தடையும் அவர்களுக்கு இருக்காது. 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் அவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பானை வந்து புதிய ஒரு உத்தியோகத்தில் அவர்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். 12ஆம் இடத்தினுடைய குரு பார்வை என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய கையிருப்பை கரைக்கும், நிறைய வீண் செலவுகளை வைக்கும். அந்த செலவுகளை இவர்களுடைய திறமையால் சுப விரயங்களாக மேற்கொள்ள வேண்டும். இதை கடைபிடித்தாலே போதும். முக்கியமாக இவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து வந்தால் இவர்களுக்கு அனைத்து வினைகளையும் தீர்ந்து நல்ல அற்புதமான பலன்களை இந்த குரு பெயர்ச்சி காலத்திலே அவர்கள் பெறலாம். அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க சார். முகுந்தன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கும்பராசியில் தான் சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவானுடைய சிறப்பு பார்வை 2 கூடியவன் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்தையே 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது. அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனா உங்களுக்கு தன்னம்பிக்கை பலங்கள்லாம் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இத்தனை நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு ஆர்வமும் எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதனால் 7.5 சனி நடக்குது அப்படின்லாம் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக சிறுதொழில் பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி சின்ன முதலீட்டில் நல்ல தொழில் அமைப்பாற்றலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதேமாதிரி நல்ல தொழிலோட நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இத்தனை நாட்களாக நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க, போதிய லாபங்கள்லாம் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும். ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி வார்த்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் போயிடுவீங்க. அதனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினா நாவடக்கம் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு நம்பர் 1ஆக இருக்கணும். ஏன்னா ராசியில் ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள். கூட்டு தொழில் இருப்பவர்கள் தேவையில்லாத பல சங்கடமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் இருக்கிறவங்க சந்தேக எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களும் கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகம்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வதும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் வெளிப்படையாக பேசிக்கொண்டால் எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் பொறுமை, அமைதி அப்படின்னு இருந்ததுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். குரு பயிற்சியின் மூலமாக சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமும் அடுத்தது உங்களோட குலதெய்வ வழிபாடும் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர் சார். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.